6 படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். 8 வருடங்கள் கூடவே இருந்திருக்கேன். என் மேலே எப்போவாவது உங்களுக்கு கோபமாவோ வருத்தமாவோ இவனை அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணியிருக்கா? அது இப்போ கேட்கணும், கண்டிப்பாக இந்த ஷோவில் தான் கேட்கணும் சார். நான் நீ வருவாய் என அப்படின்றது நான் பூவே உனக்காக படத்துக்கு நான் வச்ச டைட்டில் முதல்ல. ஆமாம் சார். அந்த டைட்டில் வந்து நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க. அது என்ன சார் நீ வருவாய் எனன்ட்டு அப்படி சப்புன்னு முடியுது சார். அது உங்கள் டைட்டில் மாதிரியே இல்லை, நல்லாவே இல்லை சார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அந்த டைட்டிலே வேணான்ற மாதிரி பண்ணி விட்டீங்க. நான் சரின்ட்டு அப்புறம் வேறு நிறைய டைட்டில் சொல்லி அப்புறம் பூவே உனக்காக அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சேன். அஃப்கோர்ஸ் அது கடவுள் புண்ணியத்தில் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணான்னு அவ்வளவு சண்டை போட்டு ஒரு அப்படி மல்லு கட்டி எல்லாம் பண்ணி போராடி ரிஜெக்ட் பண்ண ஒரு டைட்டில் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு படத்துக்கு வச்சுருக்கீங்க சார். அது எப்படி இது என் டைட்டில் என்கிட்ட கேட்க கூட இல்லை, நீங்கள் வந்து என்கிட்ட வேண்டான்னு சொல்லி நீங்கள் எப்படி வைக்கலாம் அதை? அது ஒன்று. சரிங்க சார். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா வெண்ணுக்கும் பெண்ணுக்கும் படம் வந்து நம்ம 2 பேரும் தான் சாந்தி தியேட்டரில் படம் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டே நைட்டில் போய் சிட்சாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், பிரகாஷ்ராஜ் கூட வந்திருந்தார். பிரகாஷ்ராஜ் கூட அன்றைக்கி வந்திருந்தார். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ராஜகுமாரன் ஒரு ரூமர் நான் கேள்விப்படுறேன், நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. பட் அது நம்பலை, இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு. என்ன சார் அப்படின்னீங்க. இல்லை தேவயானி நீங்களும் லவ் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணால் தப்பே கிடையாது, பட் என்ன அப்படின்னு கேட்டேன். சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லிவிட்டு இது வந்து நடந்தது சனிக்கிழமை, ஓகேங்களா? திங்கக்கிழமை காலில் பார்த்தா பேப்பரில் பார்த்தா காலில் தயவானி ராஜகுமாரன் கல்யாணம். நீ கல்யாணம் மட்டும் நேராக என்கிட்ட தான் வரீங்க. நான் வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சூர்யா ஹாஸ்பிட்டல் ஒரு செக்கப்புக்காக போயிருக்கேன். தேவயானியோடைய அம்மா வந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க பயங்கரமாக உங்களை. அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேறு கதைன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து ஏன் அந்த நிமிஷத்தில் நான் கேட்குறேன், ஆமாம் சார் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்ன, அது ஏன் அதை நீங்கள் சொல்லல? அது ஒன்று. இந்த நீ வருவாயான இது 2 சின்ன ஒரு சார். அது நீ வருவாயனுக்கு நான் அப்புறம் வந்துடுறேன். பிரகாஷ்ராஜ் இதை இந்த பேட்டியை அவர் பார்க்கணும், இல்லைன்னா யாராவது அவர் காதில் போயிட்டு சேர்க்கணும். சரி, அவருக்கு டவுட் இருந்திருக்குது, விக்ரமன் சார் தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தியிருக்கிறாரு. ஏன்னா நான் சனிக்கிழமை பார்க்குறேன் 2 பேரும் இதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் சிட்சாட்டில் உட்காந்து நம்ம சாந்தி தேட்டர் படம் பார்த்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் நான் அவருக்கு தெரியணும், விக்ரமன் சாருக்கே பாவம் அது தெரியாது அப்படின்னு. ஒரு விஷயம், ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், அது ஒரு கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சு, அது நல்லாமல் ஆயிடுச்சு, அது ஓகே. அப்படி இல்லாத போது குருநாதருக்கு கூட அது தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல பையனுக்கான அடையாளம். அப்படி சொல்ல முடியாது. யாராவது நம்ம காதல் தவறே கிடையாது. நானே லவ் மேரேஜ் பண்ணவன் தானே. காதலிச்சு திருமணம் பண்ணல தவறு இல்லை. அது திருமணம் நான் இந்த பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை, என்ன தவறு இருக்குது? இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம் அந்த காதல் தோல்வியில் கூட முடியலாம். பட் நான் காதல்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? எனக்கு அந்த பொண்ணோட அந்த பேரை காப்பாற்ற வேண்டிய ஒரு மரியாதை இருந்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சார், கோயிலில் போய் உட்கார்ற வரைக்குமே ஐயர் உள்பட அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த யாருக்குமே தேவயானி தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. தெரியாமையே சும்மா ஏதோ ஒரு தேவயானி அப்படின்னு நினச்சிட்டு தான், யாரும் நினச்சி கூட பார்க்க விரும்பலை. அப்படி ஒரு கற்பனை கூட பண்ண இல்லை. எல்லாமே ஒரு கடவுளோட அனுகிரகம். நான் ஒரு பொண்ணை வந்து அப்படி சொல்ல வேண்டாம், நம்ம காதலிக்கிறோம்னோ கல்யாணம் பண்ணுறோம்னோ, அது நடந்தால் ஓகே, நடக்காத பட்சத்தில் அது எல்லாரும் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அதனால் நான் சொல்லலை. அன்னைக்கு நீங்கள் கேட்கும் பொழுதும் சொல்லலை. பிரகாஷ்ராஜ் சார் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ கழித்து ஒய்ஃபு குழந்தைங்களால் அழைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு புடவை வேஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். சரி சரி. ஏன்னா தேவயானி கூட 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு. சரி சரி. ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்போ கூட அவர் நினச்சிருப்பார், விக்ரமன் சார் தான் முன்னால் இருந்து எல்லாம் பண்ணினார், உங்களுக்கு தெரியாதுங்கிற விஷயம். எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க. நான் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு லேட்டாக வந்தால் என் வீட்டில் நீங்களும் தேவயானி இருந்தீங்க. ஆமாம் சார். எனக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ அஃப்கோர்ஸ் நான் இருந்திருந்தா தெரிஞ்சிருந்தா சப்போர்ட் பண்ணியிருப்பேன். சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இல்லை, யாருக்கும் நம்ம கஷ்டத்தை கொண்டு இருந்தாலும் சில நேரத்தில் நானும் சில நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எதுக்கு நமக்கு இந்த வம்பு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு நியாயமான காதலாக தெரியும் பொழுது நிச்சயமாக நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன், என்ன எதிர்ப்பு வந்தாலும். ஆனால் கடவுளோட அனுகிரகம் அப்படி இருந்தது சார். முடிஞ்சதும் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டோம். அங்கே எல்லாருமே வந்து உங்கள் முன்னால் மரியாதையாக பேசி எதுவுமே பிரச்சனை இல்லாமல், நீங்களும் தேவயானி வீட்டில் போயிட்டு அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் அவங்க அம்மாட்டெல்லாம் பேசுவோம், அம்மா அவங்க அப்பாட்டெல்லாம் பேசி. ஸோ அது நல்ல வாழ்க்கையை நல்லா அமைஞ்சிட்ருக்கு, நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க. சரி, ஓகே. நான் நீ வருவாயன
இல்லை அது பரவாயில்ல, அது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் படம் டைட்டிலாக வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. இல்லை சார், எடுத்துக்கிட்டீங்க. இப்போ பூவே உனக்கா, இப்போ இதுக்கு பூவே உனக்காகக்கு நீங்கள் டைட்டில் பூவே உனக்காக அப்படின்னு வைக்கிறீங்க. ம். ஒரு டைட்டில்ங்கிறது உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான், கற்றுக்கிட்ட விஷயந்தான். எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது, உங்ககிட்ட இருந்து நான் படித்தது தான் இது வரைக்கும் பேசுகிற எல்லாமே. பூவே உனக்காக அப்படிங்கிற அந்த டைட்டிலை அந்த படத்தினுடைய எந்த ஃப்ரேமில் தூக்கி வச்சோம்னாலும் அது கரெக்டாக இருக்கும், இல்லைங்களா சார்? ஆனால் நீ வருவாய்ங்கிற டைட்டில் தூக்கி நம்ம பூவே உனக்காக டைட்டில் படத்தில் வச்சோம்னா அது மேட்ச் ஆகாது. ஏன் ஆகாது? எப்படி சார்? அதான் குடும்பமே ஒரு தாத்தா முதல்ல இருந்த அந்த கதையில் அவனுடைய கிளைமாக்ஸ் என்ன, அந்த பையன் வந்து போயிடுவான், அவனுக்காக அந்த என்டையர் ஃபேமிலியும் காத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. நான் அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி தான் இப்போ இருக்கிற கிளைமாக்ஸை ஒரு ஆல்டர்னேட்டிவாக சொல்லி அதை ஷூட் பண்ணேன். அதை கூட நீங்கள் வந்து இந்த கிளைமாக்ஸ் நல்லாவே இல்லை சார் வேணான்னு வேணான்னு சொல்லி எந்த கிளைமாக்ஸ் வேணான்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த கிளைமாக்ஸ் தான். இல்லை, நான் தியேட்டரில் போயிட்டு படம் பார்த்துட்டு கூட சொன்னேன் சார். இல்லை அதான் படம் பார்த்துட்டு கூட சொன்னேன் மாற்றிடலாமா சார் படம் 4 வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும்போது வந்து சொன்னீங்க இந்த கிளைமாக்ஸ் மாற்றிடலாமா. ஏன்னா எனக்கு அது வரைக்கும் இந்த பொம்பளைங்க வரல இதெல்லாம் கூட இருக்கு. இங்கே சென்னையில் அப்படி இருந்தது, பட் வெளியூர் எல்லாமே மதுரை கோயம்புத்தூர் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல், நல்லா ஹெவி, நல்ல ரிப்போர்ட், நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படி இருந்தது. அப்புறம் நீங்க அந்த கிளைமேக்ஸ் மறுபடியும் வச்சீங்க சார். முதல்ல அந்த கதைக்குன்னு சொல்லப்பட்ட அந்த கிளைமாக்ஸுக்கு அந்த நீ வருவாயன டைட்டில் ஆப்ட்டு. அது நீ வேணானீங்க, நானும் சரி எதுக்கோ சொல்றாரு போல நீ வருவாயனன்னு அப்படி சுருக்கமா ஏதோ சுருங்கிருது சார். அது வந்து எந்த திட்டமும் இல்லை சார், வெறும் உதவி. இருந்தாலும் என்னங்க என் கதையா எடுத்துட்டீங்க. அது மாதிரி அதெல்லாம் எனக்கு சும்மா நான் ஜஸ்ட் ஒரு ஃபன். அதுக்கு அது மாதிரி கோகுலத்துக்கு கூட அந்த டைட்டில் எழுதி கொடுத்தோம், நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க. நீ வருவாயன எழுதி கொடுத்தீங்க. சௌத்ரி சார் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்து அதை அவர் எடுத்துக்கல. அப்புறம் புகைவனுக்காக நீங்கள் எழுதி கொடுத்தீங்க, அவர் வரல, அவர் பிடிச்சிருந்தது. அப்புறம் நீங்கள்லாம் வேணான்னு சொன்னனால தான் நான் விட்டுட்டேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் நாமளும் இதே டைட்டில் தான் எழுதி கொடுக்குறோம். இதை வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேறு டைட்டில் வைக்கணுமே, இந்த கதைக்கு இது ரொம்ப எங்கே தூக்கி வச்சாலும் கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு உடனே ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு பாட்டு நல்லா டியூன் பண்ணி டைட்டில் சாங் மாதிரி நீ வருவாயன நீ வருவாயன பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன இதெல்லாம் ஒரு பல்லை வரைக்கும் ரெடி பண்ணி கதை சொல்லும் பொழுது ஓப்பனிங்கில் இந்த பாட்டை சொல்லி கதை சொன்னேன். கடைசியில் எண்ட்லேயும் அந்த பாட்டை பாடிட்டே அப்படியே லைஃப் போயிட்டு இருக்குது சார். அவங்க சேரவும் இல்லை பிரியவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவருக்கு மைண்டில் நீ வருவாயனுங்கிறதுனால அவன் அந்த டைட்டில்ஸ் அப்புறம் டைட்டில் என்ன இது காமிச்சா ஓகே அப்படின்ட்டாரு. அப்படிதான் சார். சரி ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் கேட்டீங்க என்னை பற்றி ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சொல்லுங்க. என்கிட்ட அந்த ஒரு பண்ண காலகட்டத்தில் வந்து எதையாவது ஒன்று வந்து என்கிட்ட மறைச்சிட்டேன்னு சொல்லியோ இல்லை எதுக்கோ ஃபீல் பண்ணி இதை நான் அன்றைக்கே டைரக்டர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்கும் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஓப்பனாக சொல்லட்டுமா சார்? வெளிப்படையாக சொல்லுங்கள் சார். எங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு அடிமையாக வச்சிட்டு இருக்கல, அவ்வளவு சுதந்திரமாக தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. எதையும் எப்பவும் நேருக்கு நேராக சொல்லியிருக்கோம். பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பிடிக்கலன்னு சொன்னதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டது கிடையாது. சொல்லலைன்னா கூட நீங்கள் ஏன் பதில் சொல்லுங்கள், ஏதாவது கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லுங்களே தவிர பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு அடிமையாவோ ஒரு உதவி இயக்குனர் தானே அப்படின்னு எப்போவுமே எங்களை நினச்சதில்லை. எதையுமே உங்ககிட்ட சொல்ல பயந்ததில்லை, அந்த தேவையோட காதல் தவிர. ரொம்ப நல்ல எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களோட உட்காந்து இவ்வளோ பேசுறதுக்கு. இல்லை நான் தான் உண்மையிலே இந்த பல விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்க பல நேரங்களில் கூச்சப்பட்டு கேட்காம விட்ட விஷயங்கள் கூட இப்போ இந்த ஷோ மூலமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். அது ஒன்று இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த புதியுகம் சேனலுக்கு உண்மையிலே நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கும் நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்.